قال النبي صلى الله عليه وسلم إياكم محدثات كل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق الله العظيم. என்னினும் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபே தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தினத்தில் சிறந்த தினமான இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கும் இந்த அவையில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னினும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஒரு சிறப்பு தினமான ஈதுல் அல்ஹாவை சிறிய தினங்களுக்கு முன்பாக நிறைவேற்றினோம். அப்பொழுது பார்த்தோம் என்றால் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுபவராக இருந்தோம். வருடம் வருடம் எப்பொழுதெல்லாம் ஈதுல் அல்ஹா வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்தை பற்றி நாம் நினைவு கூறுபவர்களாக இருந்தோம். அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம், நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் அதே போன்று நாம் இன்றெல்லாம் மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக, மறுமையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் பின்பற்றி ஒரு மூமினாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரும் ஒரு தியாகம் இருக்கிறது. நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மக்களும் எண்ணிலடங்கா தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். நாம் பொதுவாக தியாக திருநாள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவதாக இருந்தோம். அதனுடைய கிரைகள் எல்லாமே நாம் ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தோம். அதே சமயத்தில் நாம் இந்த தீன் இஸ்லாத்தை நமக்கு அடைவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மக்களும் செய்த தியாகத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இன்று மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்தார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரை நபி பட்டத்தை அடைவதற்கு முன்பாக அந்த மக்கமா நகரத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் மிகவும் கண்ணியத்துக்குரிய நபராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கத்து குறைஷிகள் எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் அல் அமீன் என்றும் அல் சாதிக் என்றும் தான் அழைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் முகமதாக இருந்தாலும் அந்த மக்கத்தில் உள்ள எல்லா மக்கா வாசிகள் எல்லாம் எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் அவரை அல் அமீன் அல் சாதிக் என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரும் ஒரு கண்ணியத்துக்குரிய நபராக இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, யாராவது ஒரு பொருளை கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பாக நாம் கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்கமா நகரத்திலே யாரை கை காட்டுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு முகமது இருக்கின்றார், முகமதுக்கு கொடுங்கள், அவரிடத்தில் ஒப்படையுங்கள், அவர் அந்த பொருளை திரும்ப நம்ம இடத்தில் அழகான முறையில் ஒப்படைப்பார் என்று மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு கண்ணியத்துக்குரிய நபராக வைத்திருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படிப்பட்ட கண்ணியத்துடன் வாழ்ந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே சொல்வதற்காக வேண்டி தயாரானார்களோ, அதனுடைய 40வது வயதில் நபி பட்டத்தை பெற்றார்களோ அன்று முதல் எந்த மக்கள் அவர்களை அல் அமீன் அல் சாதிக் என்று அழைத்தார்களோ அதே மக்கத்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்றும் சூனியக்காரன் என்றும் அழைத்தார்கள். சிந்தித்து பாருங்கள். நம்மளெல்லாம் ஒரு நல்ல ஒரு கண்ணியமா ஒரு நல்ல ஒரு நம்ம இருக்க முகலால ஒரு கண்ணியமா நம்ம வாழ்ந்துட்டு அதை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 40 வயசு வரை ஒரு கண்ணியமா வாழ்ந்துட்டு திடீர்னு நம்மள அந்த முகல்லா வாசிகள்
ஒரு பைத்தியக்காரனோ சுனிகாரனோ நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய கண்ணியத்தை நம்ம இழந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நைட் எல்லாம் தூக்கம் வராது, பிறண்டு படுத்தாலும் தூக்கம் வராது, நம்முடைய கண்ணியத்தை இழந்து விட்டோமே என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நற்பெயரை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கத்து குறைஷிகள் பைத்தியக்காரன் என்று அழைத்தார்கள், சூனியக்காரன் என்று அழைத்தார்கள். சிந்தித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த கண்ணியத்தையுமே அங்கு தியாகம் செய்தார்கள். யாருக்காக வேண்டி? இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் தியாகம், அவர்கள் செய்த முதல் தியாகம் எது என்று சொன்னால் தன்னுடைய கண்ணியத்தை இழக்கிறார்கள். நம்ம யாராவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை திட்டாங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஒன்னும் அவனை அடிக்கணும் பிடிக்கணும் அவன் நிற்போம், இல்ல அவன் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டு சொல்லுவோம், ஏதாவது அவனை பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கத்து குறைஷிகள் அழைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். நாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கண்ணியத்தை முதலில் தியாகம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தீன் இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டே போகிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க? இந்த மக்கத்து குறைஷிலாம் நிறைய முறையில தடுத்து பார்க்கறாங்க. எப்படியே தடுத்து ரொம்ப எப்படியாவது தடுத்துறோம் நம்ம தீன் இஸ்லாத்தை. ஆனால் முடியவில்லை. கடைசியாக மக்கத்து குறைஷிகள் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, இவருக்கு நம்ம ஆசையை தூண்டுவோம், இவருக்கு நம்ம ஆசையை காட்டி இந்த பணியிலிருந்து இவர் நிப்பாட்டிடலாம் என்று முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்க? அபுஜஹில், உத்துபா, ஷைபா, இன்னும் சில நபர் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யார்கிட்ட போறாங்க? அப்துல் முத்தலிப் கிட்ட போறாங்க. ஆனா அப்துல் முத்தலிப் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார். அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? இத மாதிரி உங்க மகனாரு ஒரு புதுசா ஒரு மார்க்கத்தை, இந்த தீன் இஸ்லாத்தை, அதாவது புதிய மார்க்கத்தை இங்க மக்கால சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் அதை நிறுத்த சொல்லுங்க, அவர் அப்படி நிறுத்த சொல்லுங்க. அப்படி அவரை நிறுத்துறதுக்காக வேண்டி நாங்க என்ன தரோம் அப்படின்னு சொன்னா 2-3 டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் சொன்னால், அதனோட அவங்க பெரிய தந்தைகிட்ட பேசுறாங்க, இதோ நாங்க எல்லாம் மக்கத்து குறைஷிகள்ல பெரும் பெரும் செல்வந்தர்கள்லாம் வந்திருக்கிறோம், உத்துபா, ஷைபா, அபூஜஹல் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன சொல்றாங்க? எங்கிட்ட இருக்கிற எல்லா காசுலையும் ஒரு பங்கை எடுத்து உங்க மகனார் முகமதுக்கு நாங்க கொடுத்துடுறோம். இதோ வறுமையில் இருக்கக்கூடிய உங்க மகனார் நாங்க கொடுக்குற செல்வத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரும் பணக்காரரா மாறிடலாம், மெக்கால அவர் ஒரு மிகப்பெரும் பணக்காரரா மாறிடுவாரு. இது முதல் டிமாண்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்க சொன்னா, நாங்க என்ன பண்றாங்க, மெக்கால ஒரு இந்த குறைச்சி ஒரு குலத்துக்கு அவரை நாங்க தலைவரா போட்டுறோம், ஹாஷிமுடைய கோத்திரத்துக்கு அவர் நாங்க பெரிய தலைவராகவும் ஆக்கிடுறோம். இது ரெண்டாவது டிமாண்ட். மூணாவது சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த மெக்கவா நகரத்திலே அவர் எந்த பெண்ணை கை காட்டுகிறாரோ அந்த பெண்ணை அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நாங்க அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். பாருங்க, 3 ஆசையும் ஒரே டைம்ல சொல்றாங்க. யாரு? மக்கள் இருக்கிற பெரும் பெரும் பணக்காரர்களா ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 3 டிமாண்ட் வைக்கிறாங்க. முதல்ல பணத்தை கொடுத்து பணக்காரர் ஆக்கிறேன்னு சொல்றாங்க, அழகான பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பெரிய பதவியை தரணும்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல எல்லோருக்கும் இந்த 3ல ஒரு ஆசை எல்லோருக்கும் கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு பதவி ஆசை மட்டும் இருக்கும், சில பேருக்கு பணத்து மேல பயங்கர ஆசையா இருக்கும், சில பேருக்கு பெண்கள் மீது மோகமாக இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் ஒரே சமயத்தில் மக்கள் குறைஷிகள் சொல்றாங்க, முகமது நபிக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? இது உங்க மகனாருக்கு இந்த 3ஐயும் ஒரே டைம்ல தரோம், இவரு என்ன பண்ணணும், இதற்கு பகரமாக அவர் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புறதை விட்டுறணும்னு சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இல்ல, அந்த 3 ஆசைகளையுமே ஒரே சமயத்தில் தியாகம் செய்கிறார்கள். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய பிரியதனத்திற்கு சொல்ற அபூஜஹலுக்கு சொல்றாங்க, எனக்கு இது வேண்டாம். அப்ப வேண்டாம் சொல்லிட்டு இன்னொரு அழகான ஒரு பதிலையும் சொன்னாங்க. என்னுடைய வலது கையில் சூரியனையும் என்னுடைய இடது கையிலும் இவர்கள் சந்திரனையும் கொடுத்தாலும் கூட இந்த பணியை நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, நமக்கெல்லாம் இன்றைக்கு கோடான கோடி பணம் கொடுத்து வருதுன்னு சொன்னா நம்மள ஒரு விஷயத்துல அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தையும் ஒட்டுமொத்த சமயத்தில் வந்த போதும் கூட அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அனைத்தையுமே தியாகம் செய்கிறார்கள். எதற்காக வேண்டி? இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி. அவர்கள் அன்றைக்கு தியாகம் செய்து வந்ததனால தான் மெக்கால இருந்து இந்தியா வரைக்கும் உலகம் முழுவதும்
தீனுல் இஸ்லாம் மாற்றம் பரவி நாம் எல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகம் தான் இன்று நாம் எல்லாம் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். சாதாரண தியாகம் அல்ல. முதலில் தன்னுடைய கண்ணியத்தை இழந்தார்கள், பிறகு இந்த ஒட்டுமொத்த 3 ஆசையை இழக்கிறாங்க. அப்படி இருந்தும் மக்கத்து குறைஷிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்றாங்க, இவரை இன்னே விட்டுட்டே இருந்தா ஒரு மக்கா ஃபுல்லா முஸ்லீமா மாத்திடுவாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவர்களை கடுமையான மனவேதனைக்கு ஆளாக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. மனவேதனை எந்த அளவுக்கு மனவேதனை சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளார்களை என்ன பண்றாங்க சொன்னா, தன்னுடைய சிறிய தந்தையின் பிள்ளைகளுக்கு மன உறுதி கொடுத்திருந்தாங்க. நம்மளாம் கேட்டு அபுல் லஹப் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான் இல்லையா, அபுல் லஹப் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இவங்க தீன் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற இதே சமயத்தில் என்ன பண்ண சொன்னா, அந்த அபுல் லஹப் போய் தன்னுடைய மகனாட்டெல்லாம் சொல்றான், 2 மகன்கிட்ட சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, முஹம்மதுடைய பிள்ளைகளை நீங்க தலாக் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. நீங்க முஹம்மதுடைய பிள்ளைகளை தலாக் கொடுத்துருங்க, இப்படி தலாக் கொடுத்தாதான் அவர் பயந்து போய் தீன் இஸ்லாத்தை விட்டுருவார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க, அதே மாதிரி அந்த 2 மகன்களும் என்ன பண்றாங்க, போயிட்டு தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு மகளை தலாக் பண்ணிடுறாங்க. நினைச்சு பாருங்க, தன்னுடைய 2 மகளையும் என்ன பண்றாங்க, அவங்க தலாக் கொடுத்துறாங்க, வீட்டுக்கு திரும்ப வாளா வெட்டியா வந்துடுறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனதளவில் அவர்கள் வேதனை செய்கிறார்கள். அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு வேண்டி பொறுமையாக இருக்கிறார்கள், தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள். மனதளவில் வேதனையை தியாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் தீன் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாக்குறாங்க குறைஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் இவ்வளவு கஷ்டம் கொடுத்து ஒரு தீன் இஸ்லாத்தை விட மாட்டேன்றாரு, இவர் கடைசியா என்னதான் பண்றது யோசனை என்ன பண்றாரு சொன்னால், ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு என்று சொன்னால், இவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடன் ஈமான் கொண்ட மக்களையும் சமூக பரிஷ்காரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்றாங்க. சமூக பரிஷ்காரம் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம அரபிய பாலைவனத்துல எல்லாம் போயிட்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹஜ்ஜிக்கு சென்ற எத்தனையோ மக்கள், 1000க்கும் மேற்பட்ட மக்கள், அவன் சொல்றது 1000க்கு மேல, அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றார். அதுக்கு பேர் பெற்ற மக்கள் வெயிலின் காரணமாக மௌத்தாயிட்டாங்க. அன்றைக்கு இருந்த அதே வெயில் தான் இன்றைக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு கூட்டத்தையும் மக்கத்து குறைஷிகள் என்ன பண்றாங்க சொன்னா, மெக்கால இருந்து ஒரு தூரத்துல கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அபுதாபி பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு பேரு. அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. விட்டு வந்து மெக்கா மங்கலத்துல இருந்து சொல்றாங்க, யாராவது அவங்க கூட பேசுனீங்கன்னு சொன்னா, யாராவது முகமது கூடயோ அவர் கூட ஈமான் கொண்ட மக்கள் நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னா உங்களையும் கொண்டாங்க விட்டுருவோம். யாரும் அவர்களை பேசக்கூடாது, யாரும் அவர்களை உணவு வைக்க கூடாது, யாரும் அவர்களுக்கு உணவு வழங்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டாங்க. சிந்திச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஈமான் கொண்ட மக்களும் செய்த தியாகத்தை நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட தியாகம், பாலைவனத்துல கொண்டு ஒரு கூடத்தை கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு என்பது பெரிய விஷயமாக இருக்குது. அல்லாஹ் மறைமுகமாக சில பேருடைய உதவியின் கொண்டு மூலமாக சின்ன சின்ன உணவு மட்டும் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வரலாற்று ஆசிரியர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஈமான் கொண்ட மக்களும் சாப்பிட உணவு இல்லாமல் இலை தழைகளை சாப்பிட்டார்கள். இலை தழைகளை பறிச்சு சாப்பிட்டாங்க பசியின் காரணமாக. சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தியாகம். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஈமான் கொண்ட மக்களும் தியாகத்தின் அடி அந்த பேஸ்ல இருந்து தான் நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களும் தியாகம் செய்தார்கள். சாதாரண தியாகம்லாம் இல்ல. நாம் ஒரு சஹாபியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸைப் இப்னு உமைரை சொல்லலாம். முஸைப் இப்னு உமைர் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர், பெரிய வயசுல மூத்த சஹாபிலாம் இல்ல. அவர்கள் தீன் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது 20 சொச்சம் தான் வயசுன்னு சொல்றாங்க. ஒரு 20 25 வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சின்ன வயசுல முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க சொன்னால் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்று சொன்னால், முஸைப் இப்னு உமர் ஒரு தெருவுல வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தெருவுக்கு வரவங்க கேட்பாங்க, இங்க முஸைப் இப்னு உமர் வந்துட்டு போனாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா என்று சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அவர் வந்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாலும் அவர் பூசி இருக்கக்கூடிய அத்தர் அந்த இடத்துல வீசும். அந்த அளவுக்கு மக்கமா நகரத்திலேயே மிகவும் ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் தான் அவர் போடுவார்.
மிகவும் செல்வந்தர், மிகப்பெரும் ஒரு பணக்காரர் முஸைப் இப்னு உமைர். செல்வத்தில் தலைத்தவர், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இளைஞர், 20 சொச்ச வயசு தான், சின்ன இளைஞர். எப்போது அவர் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அந்த 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 நொடியில் இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன். அவர்கள் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய்க்கு ஒரே மகன். என்ன பண்றாங்கன்னு சொன்னால், அந்த தந்தை, அதாவது அந்த தாய் அந்த பிள்ளையை அழைத்து சொல்றாங்க, முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்றாங்க, நீ தீனுல் இஸ்லாத்தை புதிய மார்க்கத்தை நீ ஏத்துக்கிட்ட, இந்த நீ மார்க்கத்தை நீ விட்டுடு. அப்படி நீ விடலன்னு சொன்னால், இந்த இஸ்லாத்தை நீ விடவில்லை என்று சொன்னால், நம்முடைய சொத்தில் இருந்து ஒரு சிறு பங்கு கூட நமக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க. பாருங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை. அவருக்கு போட்ட உடையெல்லாம் ரொம்ப ஆடம்பர உடை தான் போடுவாங்க. ஆடம்பரமான உணவு, ஆடம்பரமான திரவியம், ஆடம்பரமான அத்தர், செல்வத்தில் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய சொந்த தாய் அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. ஒரே ஒரு நாளில் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஆடம்பரத்தில் வாழ்ந்த முஸைப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்பதன் காரணத்திற்காக வேண்டி அப்படியே மாறுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சொத்தில் ஒரு பங்கு கூட தரமாட்டேன்னு சொல்றாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது திரும்ப அவங்களை கூப்பிடுறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் திரும்ப கூப்பிட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னு. இல்ல, அந்த தாய் அவர்களை திரும்ப கூப்பிட்டு சொல்றாங்க, நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை, ஆடம்பரமான அந்த ஆடை எனக்கு உரியதை கொடுத்துன்னு சொல்றாங்க. முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க சொன்னால், அவர்கள் போட்டிருந்த ஆடையையும் கழட்டி கொடுக்குறாங்க. தங்களுக்கு இந்த ஆடம்பர ஆடைகளையும் கழட்டி கொடுத்துட்டு ஒரே ஒரு துண்டு போர்வையை போட்டு திடீர்ல இருந்து வெளியே வராங்க. நினைச்சு பாருங்க, நம்மளால முடியுமா? இன்னைக்கு நம்ம பென்ஸ் கார்லயும் ஆடம்பர பங்களாலையும் வாழ்ந்துட்டு ஒரு நொடியில எல்லாத்தையும் உடனே சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் முஸைப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டாங்க. அல்லாஹ்வுக்கு வேண்டி தியாகம் செய்தார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவுக்கு மதீனாவை ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக ஒரு நபர் என்ன பண்ணாங்க, மதீனா வாசிகளுக்கு தீனுல் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தாயை, அதாவது ஒரு மார்க்க அறிஞரை அனுப்ப வேண்டும் முடிவு பண்றாங்க. அதை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால், முஸைப் இப்னு உமைர் என்ற இளைஞனை தேர்ந்தெடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாருங்க, அந்த சின்ன வயசுலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறாங்க. முஸைப் இப்னு உமைர், நீங்க போங்க மதீனாவுக்கு, நீங்க போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட நீங்க தீன் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. முஸைப் இப்னு உமைர் போனாங்க, மெக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போய் அங்க தீன் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரும் கூட்டத்தை அவங்க முஸ்லீமாக மாற்றிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அவர். ஆடம்பரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர் தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தன் அனைத்து சுகபோகத்தையும் தியாகம் செய்கின்றார். மெக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறார். அங்க போயிட்டு தீன் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் வருஷம் மெக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அங்க நிறைய பேர் முஸ்லீம் அவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன பண்றாங்க, பத்ர் போர் நடக்குது, அதுக்கப்புறம் உஹது போர் நடக்குது. உஹது போர்ல முஸைப் இப்னு உமைர் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். செஞ்சு பாருங்க, சின்ன வயசுலயே தன்னுடைய ஆடம்பரத்தை இழந்து விட்டு அல்லாஹ்வுக்கு வேண்டி தியாகம் செய்து விட்டு தன்னுடைய அனைத்து சொத்தையும் அவர்கள் இழந்து விட்டு மெக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டார்கள் உஹது போரில். சிந்தித்து பார்க்க அவர்கள் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள் சஹாபாக்கள். அவர்களெல்லாம் அங்கு செய்த சிறு சிறு தியாகத்தின் விதைதான் நாமெல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கின்றோம். இதுதான் சஹாபாக்கள் செய்த தியாகங்கள். அதே போன்ற எல்லா சஹாபாக்களும் தியாகம் செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள்? அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய எஜமான் என்ன பண்ணுவான், பிலால் ரலியல்லாஹு அவர்களை சுடும் மணலில் பாலைவன மணலில் படுக்க வைத்து பெரிய பாறாங்கல்ல தூக்கி மேல வச்சுட்டு நசுக்குவோம், நீ இந்த இஸ்லாத்தை விட்டுரு இல்லைன்னா இன்னும் நசுக்கிடுவேன்னு சொல்லுவான். பிலால் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க, அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். அவர் விடவில்லை, தீன் இஸ்லாத்தை விடவில்லை. என்ன வழி வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு வேண்டி தியாகம் செய்தார்கள். இதுதான் சஹாபாக்கள் தியாகம் செய்தது. அது மட்டும் இல்ல, தன் உடலால் தியாகம் செய்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். தன் செல்வத்தில் இருந்த, இன்னும் சொல்ல போனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரும் ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது, உலகத்தில் அவர் உயிரோடு இருக்கும் போது இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபில ஒருத்தர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கு மிகப்பெரும் ஒரு சொத்து இருந்தது.
மக்கா நகரத்திலே மிகப்பெரும் ஒரு தோட்டம் இருந்தது, பேர்த்தம்பழ தோட்டம், பைஹிகான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு தோட்டம் இருந்தது. எப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கோசான ஒரு சிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு பிளாட் இருந்தா, ஒரு பெரிய பங்களாவே நமக்கு இருந்துன்னு சொன்னா, வாடகை கொண்டு சொன்னா எவ்வளவு வாடகை வரும், எவ்வளவு வருமானம் வரும். அதே போன்றதால் அன்றைக்கும் பைஹிகான் தோட்டம் மூலமாக அவர்களுக்கு பேர்த்தம்பழம் தோட்டம், பெரிய தோட்டம், நிறைய வருமானம் வந்தது. அவருக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் கூட. இன்னும் சொல்ல போனா அந்த தோட்டத்துக்கு நடுவில் அவர் வீடும் இருந்தது. அப்படிப்பட்ட தோட்டத்தில் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் வசனம், ஒரே ஒரு வசனம் இருக்குது, குர்ஆன் வசனம், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று. அந்த ஒரே ஒரு வசனத்தின் காரணமாக என்ன பண்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செஞ்சுட்டாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும், எப்படி ஒரு சொத்து. இது வரலாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ சஹாபா, கபாப் ரலியல்லாஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், பெண்கள் சமைத்து சொல்ல வேண்டும் என்றால் சுமையா ரலியல்லாஹு அவர்கள், இஸ்லாத்தில் முதல் தியாக பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அவர்கள். இப்படி நம் சஹாபாக்கள் வரலாற்றை நீ எல்லாம் சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம். கடைசியாக சொல்ல சொன்னால் நாம் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீமா இருக்குன்னு சொன்னால் அவருக்கு மிக முக்கியமாக ஒரு காரணம் மாலிக் இப்னு தினார் ரலியல்லாஹு அவர்கள். பாருங்க, மெக்கால இருந்து சவுதி அரேபியால இருந்து கேரளாவுக்கு வந்து தீன் இஸ்லாத்தை பரப்புனாங்க. அதன் காரணமாக தான் அங்கிருந்த எல்லாம் முஸ்லீமாக மாறி 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 நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முஸ்லீமா மாறிட்டாங்க. அப்படி சஹாபாக்கள் மெக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து தீன் இஸ்லாத்தை பரப்புனால்தான் நம்ம எல்லாம் முஸ்லீமா வந்திருக்கின்றோம். இது அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், எண்ணற்ற நபர்கள் தீன் இஸ்லாத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நபர்களும் அதிகமாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரலாம், அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள், அவர்களாம் நபியை கண்டவர்கள், அவர்களாம் தியாகம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் நபியை பார்க்கவில்லை, நபியை பார்க்காவிட்டால் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? பாலஸ்தீன் மக்கள். சிந்திச்சு பாருங்க, பாலஸ்தீனில் உள்ள மக்கள் நபியை பார்க்கல, இன்றைக்கு தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும், தன்னுடைய உடைமைகளையும், உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பிபிசி நியூஸ் திறந்தோம்னு சொன்னால் அவங்க சொல்ற கணக்குப்படியே 40,000 இருந்து 50,000 பேர் மௌத்தாயிட்டுன்னு சொல்றாங்க. அவன் சொல்றதே அவ்வளவு சொல்றான்னு சொன்னால் உண்மையில் எவ்வளவு இருக்கும்? ஆனால் மக்கள் தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வின் பாதையில் நாம் என்ன செய்தோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் நாம் தியாகம் செய்ய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இந்த தலைப்புல பார்த்தோம், தியாகம் என்ற தலைப்புல பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையையும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம். முஸைப் இப்னு ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறியதாக தான் சொன்னேன். அபூதர் ரலியல்லாஹு வாழ்க்கை சின்னதாக சொன்னேன். பிலால் பின் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை சின்னதாக சொன்னேன். அவருடைய வாழ்க்கையை மட்டும் ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்து வரலாறு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சது பேசலாம். நான் அந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். நான் ஏன் இப்ப இந்த அளவுக்கு தியாகத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னால், எதற்காக வேண்டி நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மிடத்துல இருக்க செல்வத்தில் ஏதாவது ஒரு பகுதி, நம்மளுக்கு இருக்க செல்வத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சொல்ல கொடுத்தோம் என்று சொன்னால் நாமும் தியாகம் செய்யக்கூடியவராக மாறலாம். அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வது என்று சொன்னால் நம்மளுக்கு சொத்துல ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கு பணத்தில் சின்னது ஒரு 100, 200, 500, 1000 நம்மளால் இயன்றதை ஏழை எளிய மக்களுக்கு நாம் தியாகம் செய்தோம் என்று சொன்னால் நாம் தியாகம் செய்த லிஸ்ட்ல வந்துடும். ஏன் இப்படி தியாகம் செய்யணும்னு சொன்னால், மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாமெல்லாம் வெறும் கையோடு நிற்க முடியாது. இப்ப எப்படி முஸைப் இப்னு ரலியல்லாஹு வருவார்கள், அல்லாஹ் சொல்வார்கள், யா அல்லாஹ் உனக்காக நான் அனைத்து சொத்தையுமே இழந்தேன், உனக்காக நான் சுகபோக வாழ்க்கையை இழந்தேன், உனக்காக நான் செய்தாக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. பிலால் பின் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் சித்திரவதை அனுபவித்தேன், உனக்காக வேண்டிய தாக்கத்துன்னு சொல்லுவாங்க. அபூதர் ரலியல்லாஹு வருவார்கள், யா அல்லாஹ் எனக்காக வேண்டிய தோட்டத்தை நான் அப்படியே கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சந்திச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? அல்லாஹ்வை பார்த்து நம்ம மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போம் இல்லையா? நாம என்ன சொல்ல போறோம்? அல்லாஹ்வை பார்த்து அதற்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு சிறிய நம்மளுக்கு செல்வத்துல ஒரு சிறிய பங்கு, இது நம்மளால இயன்றது, அது 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், 500ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம், நம்மளால இயன்ற அளவுக்கு நம்முடைய செல்வத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதி, நம்முடைய கல்வியிலே, நம்முடைய நாலேஜிலே எதையாவது ஒரு பகுதி நம்ம அல்லாஹ்வுக்கு வேண்டி நாம் தியாகம் செய்தோம் என்று சொன்னால் நாமும் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது யா அல்லாஹ் உனக்காக நான் செய்தேன் என்று சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்மால் இயன்றதை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை சொன்னோமோ எடுத்தோமோ அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.
வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வா கீமுஸ் ஸலாம்.